நெப்போலியன் மகன் மருமகளுக்கு வந்த புது சிக்கல். தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட மகன் தனுஷுக்காக சினிமா, அரசியல், இந்தியா, பிசினஸ்னு எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு நெப்போலியன் அமெரிக்காவில் செட்டில் ஆகி 14 வருஷம் ஆகுது. இதை தொடர்ந்து அங்க ஐடி பிசினஸ், இயற்கை விவசாயம்னு தொழிலதிபரா இருக்கிறாரு. இதை தொடர்ந்து மகன் தனுஷுக்கும் திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயாவுக்கும் ஜப்பான்ல இந்து முறைப்படி கிராண்டா கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. இருந்தாலும் மகனுக்கு பிடிச்ச இடம் அப்படின்றதால 6 மாசம் அங்கேயே தங்கி இருந்து அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு திரும்பி கையோட தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் மறுபடியும் கல்யாணம் செய்து வைக்க பிளான் பண்ணியிருக்கிறாரு நெப்போலியன். இப்போ என்ன விஷயம்னா, அவர் அமெரிக்காவில் இருந்து ஜப்பானுக்கு போகும்போது ஜோ பைடன் அதிபராக இருந்தாரு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அதிபராகி இருக்கிறாரு. இதுல என்ன விஷயம்னா, அவர் பல புதிய விதிமுறைகளையும் சட்டங்களையும் கொண்டு வந்தது தான். அதாவது இனி அமெரிக்காவில் பிறக்க போற குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுல பிரச்சனை வந்திருக்கு. அதாவது பெற்றோர்ல ஒருத்தர் அமெரிக்கரா இருக்கணும் அல்லது கிரீன் கார்டு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சில புதிய சட்டங்களையும் பிறப்பிச்சிருக்கிறாரு அதிபர் ட்ரம்ப். இந்த சட்டங்கள் நெப்போலியன் குடும்பத்தை பாதிக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.